ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆகம நியதிகள் என்பன ஒரு மனிதனின் ஆன்மாவின் விடுதலைக்காகவே உருவாக்கப்பட்டன. நியதிகளின் மூலம் நிகழ்பவை யாவும் சடங்குகளாக அமைவதில் பலனில்லை. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் அடிப்படை நோக்கத்தினை உணர வேண்டும். ஆன்மாவின் விடுதலை என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் நிகழ வேண்டும். கலியுகத்தின் எல்லையில் நிகழவுள்ள பல்வேறு கால மாற்ற நிகழ்வுகள் குறித்து அறிந்தால் மனிதர்கள் உறக்கத்தை தொலைத்திருப்பர். மூலம் அறியாது செயல்புரிபவர்களின் ஆன்மாவினை உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு உயர்த்திட யாம் பல்வேறு உத்திகளை வழங்குகின்றோம். தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நிலைக்கின்ற யாம் எமது பிள்ளைகளின் ஆழ்ந்த உணர்வுகளை தூண்டி அறிவின் மாய நிலைகளிலிருந்து மீட்டிட முயல்கின்றோம். 12 தெய்வங்களின் துணை கொண்டு நிகழ்த்தப்படும் யுகமாற்ற பணிகளின் ஆழ்ந்த தாத்பரியங்களை எமது சேவகர்கள் உணர வேண்டும். சேவகர்களாகிய மனிதர்களை கொண்டே மற்ற பிற மானுட ஆன்மாக்களை யாம் விழிப்படையச் செய்கின்றோம். அன்புடைய சேவகர்கள் யாவரும் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மகா யாகங்களை நிகழ்த்தி தெய்வங்களின் பூரண ஆற்றல்களை பெற்றுள்ள நிலையில் உலகில் வாழும் அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படைய வேண்டும் எனும் ஆழ்ந்த செயலை வாழ்வின் மூலாதார செயலாக ஏற்று நிகழ்த்திடல் வேண்டும். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தான தர்ம செயல்களை காட்டிலும் மானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்வது ஒன்றே அதீத புண்ணியத்தினை ஈட்டி அருளிடும். மனிதர்கள் புனிதமடைவதற்கும் இறைவனின் தீட்சண்ய சுடர் ஒளியினை தரிசிப்பதற்கும் அன்பினால் நிறைவதற்கும் மற்ற பிற ஆன்மாக்களை விழிப்படையச் செய்வது ஒன்றே பலனளிக்கும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து 12 தெய்வங்களையும் அஷ்டோத்திர நாமாவளி உரைத்து மந்திர ஓசைகளால் பூஜித்திட கருணையும் காருண்யமும் பிறக்கும். எமது சேவகர்களாய் மிளிர்பவர்களுக்கு யாம் கருணை எனும் சுடரொளியின் மூலம் நல்லாற்றல்களை பகிர்ந்து உங்களுடைய வினை கழிவுகளை விரைந்து நீக்கி இறைவனின் அருளினை பெற்றிட உதவிடுவோம். அகத்திய சத்குருவாகிய யாம் கல்கி அவதாரம் ஏற்ற நிலையில் அனைத்து ஆன்மாக்களின் விழிப்பு நிலைக்கே காத்துள்ளோம். அஷ்டோத்திர பாராயணம் என்பது எழுந்துள்ள சக்தி மண்டலங்களின் மூலம் உலகம் முழுவதும் சக்தி அலைகளை பரப்பிடும். எங்கும் நிறைந்து வழியும் மாய நிலைகள் எனும் செயற்கை ஒளி ஒலி அலைகள் யாவும் நீங்கள் கூடியே உரைத்திடும் அஷ்டோத்திர ஒலி அலைகளின் மூலம் சீரமைக்கப்படும். ஓசையின் மூலம் உலகம் முழுவதும் அமைய உள்ள 72 சக்தி மண்டலங்கள் இணைக்கப்படும். அன்பு குழந்தைகளே, 12 நபர்கள் இணைந்து மந்திரம் உரைத்தால் காற்றின் 12 அடுக்குகள் தூய்மையுறும். ஒவ்வொரு சக்தி மண்டல கோபுரங்களும் நீங்கள் உருகியே அழைக்கும் 12 தெய்வங்களால் இணைக்கப்படும். பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஆதி சிவனாரால் சீரமைக்கப்படும்.
பலருடைய தீய எண்ணங்கள், கோபதாப அலைகள், துக்கம், பயம் போன்ற குணங்கள் ஆகியவை யாவும் காற்றினில் கலந்து நிறைந்துள்ளது. அவை யாவும் உங்களால் உரைக்கப்படும் மந்திரங்களின் மூலம் மெல்ல மெல்ல நீக்கமடையும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதினால் பற்பல ஆன்மாக்கள் விழிப்படையும். அஷ்டோத்திர பாராயணம் மூலம் சக்தி மண்டலங்கள் ஒளி அலைகளின் மூலம் இணைக்கப்படும். 72 சக்தி மண்டலங்களும் 12 தெய்வ வழிபாடுகளின் மூலமும் இணைக்கப்படும். ஆத்ம காயத்ரி மந்திரமானது ஒவ்வொரு சக்தி கோபுரத்தினையும் சென்றடைந்து புவியின் மின்காந்த அலைகள் எனும் ஒளி அலைகளை மெல்ல மெல்ல தூய்மையுறுத்தும். அலைவரிசைதனை ஏற்கும் ஆன்மாக்கள் சத்தியயுகம் நோக்கி பயணிப்பர். இணைய இயலாத ஆன்மாக்களின் நிலை கடினமானதாக உருமாறும். அன்பு சேவகர்களே, நீங்கள் யுக மாற்ற பணிக்கு உதவிடல் வேண்டும் என்பது உங்களுடைய நிர்ணயமே. அனைவரும் உங்களது வாழ்நாள் வரை இறை பணியேற்று வாழ்ந்திருங்கள். ஆதி சிவன் உங்களை இருகரம் ஏந்தி வரவேற்று அணைத்திடுவார். காலம் என்பது ஒடுங்கத் துவங்கி உள்ளது. சக்தியானவரும் ஒடுங்கிய நிலையில் வீரியம் அடைந்துள்ளார். உங்களது பணி என்பது காலச் சூழலுக்கு ஏற்ப மாற்றம் அடையும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்ற நீங்கள் இத்தருணத்தில் அஷ்டோத்திர பாராயணம் தன்னை ஏற்க எம்மால் பணிக்கப்பட்டுள்ளீர்கள். பணிவும் பக்தியும் சரணாகதமும் பூரண பலனருளிடும். விட்டு விடுதலையாவது என்பது அதி உன்னத செயலாகும். பிற ஆன்மாக்களின் விடுதலையே உங்களது உன்னத செயலாக அமையட்டும். அஷ்டோத்திர பாராயணம் என்பது அன்பாலயத்தின் இத்தருண முத்திரையாகும். இப்பணிதனை இறைப்பணியாக ஏற்று 12 மானுட ஆன்மாக்களை இணைத்து ஒரு குழுவாய் உருமாற்றிடுங்கள். ஒரு சேவகர் 12 மானுட ஆன்மாக்களை இணைத்து ஒரு குழுவாக உருமாற்றிடல் வேண்டும். அதனை போன்று 6 குழுவினை ஒருவர் உருவாக்கினால் அவரது ஆன்மா 72 ஆன்மாக்களோடு ஒளியிழை தொடர்பினை பெறும். 72 சக்தி மண்டல கோபுரத்துடனும் பிணைப்பு கொள்ளும். மேலும் 12 தெய்வங்கள் அமைத்த ஒளிப்பாலத்தோடும் இணைக்கப்படுவர். எவரெல்லாம் 12 ஆன்மாக்களை பிணைத்து குழுக்களாக உருமாற்றுகின்றனரோ அவர்களது ஆன்மா எழுச்சி உறும். ஆன்மத் திரைகள் கரையும். 6 குழுக்களை உருவாக்கி நிறைவு செய்பவர்கள் எம்மால் பூரணமாக ஏற்கப்படுவர். அன்பாலய செயல்கள் யாவும் அன்பின் ரூபம் ஏற்றே நிகழ வேண்டும். மனதினில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் தோன்றாத வண்ணம் உலகின் ஆன்மாக்கள் துன்ப நிலைகளிலிருந்து விடுவிக்கப்படல் வேண்டும் என்ற சிந்தனையை மாத்திரமே ஏற்பது நற்பலன் அளிக்கும். அனைவரது துன்பங்களையும் தான் ஏற்று அனைவருக்கும் முக்தி வழங்குவதே அவதாரங்களின் நோக்கமாகும். அனைவரும் அவதார தெய்வமாக உருமாறி பிறரது ஆன்ம விடுதலை நிகழ்ந்தேறிட போராடுங்கள். இதனை காட்டிலும் ஓர் புண்ணிய செயல் ஏதும் இல்லை என்றே உணருங்கள். அன்பாலய அஷ்டோத்திர பாராயண குழு என்பது உலகம் முழுவதும் நற்செயல்களை நிகழ்த்திடும். அன்பாலயத்தின் அகத்தியரின் சேவகர்களாக போற்றப்படும் அனைவரும் அன்பாலய ஆத்மகாயத்ரி நோன்பு குழுவாக இனிதாய் செயலாற்றியது போன்று இத்தருணத்தில்
அன்பாலய அஷ்டோத்திர பாராயண குழுவாக இணைந்து இயங்கிடல் வேண்டும். மற்றுமோர் பணியினை ஏற்கும் தருணம் அன்பாலய சேவகர்களின் குழுவிற்கு மாற்று நாமமும் அருளப்படும். அனைவரும் அன்பினால் இணைந்து இயங்கி ஒடுங்கிய கால அளவிற்குள் உணர்வு நிலைகளை பெருக்கி அன்பின் மூலம் அனைத்து ஆன்மாக்களையும் தீண்டி எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திட உதவிடல் வேண்டும் என்றே யாம் கூறுகின்றோம். பலனை எதிர்பாராது பணியாற்றும் எமது அன்பு பிள்ளைகளின் அகங்கார கழிவுகளை யாம் நீக்கியே அருளிடுவோம். ஆணவ மாயைகளை அகற்றிட ஆதிசிவனாரே உதவிடுவார். கழிவுகள் நீங்கினால் ஆன்மாவின் ஒளி தரிசனம் கிட்டும். ஆன்ம ஆற்றல்களால் இயங்குபவர்கள் அனைவராலும் போற்றப்படுவர். அன்பின் தெய்வமாய் மலர்ந்திருப்பர். இறைவனின் ஆற்றல்கள் பெருகி மௌன நிலையின் அற்புத அருளாற்றலை பெற்று அமைதியின் உச்சம் சென்று பேரானந்த பெருநிலையினை எய்திடுவர். பூரண அன்பு ஆசிகள். அனந்த கோடி அன்புகள்.